இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம பாக்யலட்சுமி சீரியலில் சில விஷயங்கள்லாம் நமக்கே ஏன்டா அந்த கதை இப்படி போகுது, என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பம் வரதான் ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இந்த பழனிசாமி ட்ராக்கையும் முடிச்சு விட்டாங்க, ராதிகாவோட ப்ரெக்னன்சி ட்ராக்கையும் முடிச்சு விட்டாங்கன்னு பார்த்தா இன்னொரு புது ட்ராக்குக்கு பண்ணிட்டாங்க. பயங்கரமான ஒரு ட்ராக் இப்போ வந்தாச்சு. இப்போ கதையில் பார்த்தீங்க அப்படின்னா எடுத்த உடனே இப்போ இங்கே வீட்டில் அத்தனை பேருக்கும் பெரிய கன்ஃபியூஷன். இப்போ அந்த போலீஸ் ஆஃபீஸர் என்ன கேட்குறாங்கன்னா, கமலா தெரியுமான்னு கேட்குறாங்க. யார் கமலா, அந்த பேரில் யாரையும் கேள்விப்பட்டது இல்லையே அப்படின்னு பக்கம் செடியை நெல்லாம் முழிக்க. அப்போ கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கதையுடைய கிட்டத்தட்ட ஒரு ஹீரோயின் மாதிரி பல நேரங்களில் நியாயமாக பேசக்கூடிய விவரமான ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்வி தான். செல்வி கரெக்டாக சொல்லிடுறாங்க, ராதிகாவோட அம்மா தான் இது, அவங்க தான் ஏதோ பண்ணியிருக்காங்கன்னா. ஆமாம், அவங்க இப்போ பொண்ணோட வயிற்றில் இருக்க குழந்தைய கலைக்க பார்த்த குற்றத்துக்காகவும் கொலை முயற்சியிலையும் உங்கள் பாட்டி மேலே கேஸ் போட்டிருக்காங்க. உடனடியாக உங்கள் பாட்டி இங்கே வரணும் அப்படின்னா கும்பகோணத்துக்கு நாளைக்கு காலைல வந்துடுவாங்க அப்படின்னா வந்துடுவாங்கல்ல. வந்த உடனே நீங்கள் அவங்களுக்கு தப்பிக்க வைக்க ஒழிச்சு வைக்கலாம் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா தலைமறைவாக்கி விட்டிங்கன்னா கடுப்பாயிருவோம். நாங்கள் வரட்டும், இங்கே வந்தப்பறம் நாங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டு போக தான் போகிறோம் அப்படிங்கிறாங்க. அப்படின்ட்டு கிளம்பிடுறாங்க. இதை வீட்டில் அங்கே சொல்லலாமா வேணாமா பாக்கியாட்டுன்னு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் எல்லாத்துக்குமே. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது, இதை பாக்கியா எப்படி எடுத்துப்பாங்க, அங்கே பாட்டி எப்படி எடுத்துப்பாங்கன்னு யோசிக்கும் பொழுதே பார்த்தா அங்கே கிளம்புறதுக்கு முன்னாடி எல்லோரும் ரெஸ்டாரண்ட் போய் அழகாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஜாலியாக பாக்கியா, பாட்டி, தாத்தா, அதுக்கப்புறம் இனியாலாம் சாப்பிடும் பொழுது இப்போ பேச்சு எதை பற்றி வருது அப்படின்னா இங்கேயே என்ன ஒரு நாள் இருந்துக்கலாமா அப்படின்னா எனக்கு காலேஜ் இருக்கேங்கிறாங்க இனியா. உடனே இருந்தால் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு அப்புறமா இல்லை இனியா காலேஜ் இருக்கேங்கிறாங்க. இனியாவை லீவ் போட வச்சிடலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்க. தாத்தாவே கடைசியாக உள்ளார போந்து அதெல்லாம் வேணாமா, உள்ள பாவம் அவளும் காலேஜுக்கு போகணும், பரவாயில்ல நம்ம அடிக்கடி திருப்பி எப்போ வேணாலும் வந்துக்கலாம், ஆனால் நல்லா இருந்துச்சுல, சந்தோஷமாக இருக்கால, அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது எழில் அம்மா கிட்ட இப்போ சொல்ல வேணாங்கிறாரு. ஆனால் செடியன் அந்த அம்மா கிட்ட சொல்லிடலாங்கிறாரு. எழில் ப்ரொடியூசர்கிட்ட போகிறதையும் ஸ்டாப் பண்ணிட்டார் வேறு. டபக்குன்னு அப்புறம் செடியன் கால் பண்ணி அவங்க அம்மாவை தனியாக வர சொல்லி அவங்க அம்மாட்ட இப்படி பாட்டி எங்கே இருக்காங்கன்னு கேட்டு பாட்டி அரெஸ்ட் பண்ணி போலீஸ் வீட்டுக்கு வந்தாங்க, என்ன கேட்டால் ஏதோ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு உடனே ஷாக் ஆகிட்டாங்க பாக்கியா. நீ பதட்டப்படாதமா, பதட்டப்படாமல் உங்களை கூட்டுவா, எதாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. இதுக்கு நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா ராதியா கிட்டக்க இப்போ கமலா எல்லா கதையும் சொல்கிறாங்க. முதல்ல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உன் புருஷன் என்ன பேசினார் தெரியுமா, நான் இந்த வீட்டை விட்டு நான் போகலை அப்படின்னா என்னை கொலை பண்ணிட்டு வேணாரு அப்படின்னா எப்படி ஒரு வார்த்தையை சொல்லலாம். மற்ற எல்லாமே ஓகே, உன்னை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லியிருக்காருன்னா அவர் சும்மா விடக்கூடாது, நான் அவரை விட மாட்டேன், நீ கவலையப்படாதம்மா, அது எப்படிமா உன்னை பார்த்து அப்படி பேசலாம் அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்க. அதுக்கு நானே ஒரு விஷயத்த பண்ணிட்டேங்கிறாங்க அவங்க. இப்போ தான் ராதியாவுக்கு பயம் வருது. நீ பண்ணியா, நீ எப்படி வில்லங்கமான ஆளாச்சுன்னா அவங்க அம்மா பற்றி தெரிஞ்சதுனால என்ன ஆச்சு, என்ன பண்ண, நீ உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்கும்பொழுது இவங்க நான் இப்படி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னா பெரிய அதிர்ச்சி ஆகிட்டாங்க. போலீஸ்லாம் ஏமா போனேன் அப்படின்னா அவங்க அம்மாவை பற்றி, அவங்க அம்மா மோசங்கிறது இவருக்கு தெரியல, நிரூபித்து தண்டனை ஆகட்டும், அந்த அம்மா வெளில இருந்தால் உனக்கு நிம்மதியும் கிடையாது, உன்னை சந்தோஷமாக விடாது, இதெல்லாம் செய்ய வேண்டியதான், நீ எதையும் யோசிக்காத அப்படின்னா. இல்லை போலீஸ்லாம் ரொம்ப தப்புமா, நமக்குள்ளே பேசி தீர்த்துக்கிற விஷயம் அப்படின்னா இது நான் பண்ணிட்டேன், கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன், அந்த அம்மா நாளைக்கு கம்பி என்ன போகுது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. முழு வில்லியாக அவங்க மாற. ஆனால் ராதியாவுக்கு என்ன செய்யறதுன்னு இந்த இடத்துல புரியவே இல்லை. ஒரு மாதிரி குழப்பம் தான் அதிகமாக இருக்குது. ஆனால் அது தப்புங்கிறது தெரியுது. ஆனால் இதை உங்கள் அம்மா இப்படி பண்ணிட்டாங்க. இதில் இந்த பக்கம் பார்த்தா கோபி ரொம்ப மாறிட்டாரு, அம்மாவே கொலை பண்ணிட்டுறாங்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க. இதுக்கு நடுவில் இங்கே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா காரில் வர வழி ஃபுல்லாக எல்லாரும் சிரிச்சுட்டு பேசிட்டு வர பாக்கியா மட்டும் ஏதோ யோசனையிலே இருக்காங்க. என்னன்னு கேட்டால் பதிலும் சொல்ல மாட்டுறாங்க. இதில் இப்போ வீட்டுக்கே சேர்ந்த உடனே சேர்ந்ததுக்கு அப்புறமா இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எல்லாரும் திருன்னு முடிக்கிறாங்க. இப்படி ஆயிடுச்சே, நம்ம இப்போ ப்ரொடியூசரவே பார்க்க போகலாம், எழில் நினச்சிட்டு இருந்தாரு, அதுவும் போச்சு, எல்லாம் போச்சு அப்படின்னு பேசி புலம்பிக்கிட்டு இருக்காரு. பாட்டி வந்ததுக்கப்புறம் எல்லாரும் திருன்னு முடிச்சு உட்காடுறாங்க. கரெக்டாக இப்போ கால் பண்ணிடுறாங்க போலீஸும். என்ன உங்கள் பாட்டி வந்தாச்சா, வந்தோடனே கூப்பிட சொன்னீங்கல்ல அப்படின்னா. இல்லை நாங்களே ஸ்டேஷனை கூப்பிட்டு வரோங்கிறாங்க. தப்பு செய்யும் போது வெக்கமாக இல்லை, இப்போ நாங்கள் கூட்டு போகும்போது மட்டும் வெக்கமாக இருக்கா, வரோம் வந்து தான் கூட்டு போகிறோம் அப்படின்னு வேறு அவங்க சொல்கிறதோடு இன்றைக்கி எபிசோடு முடியுது. நாளைக்கு எபிசோடில் பலதரப்பட்ட திருப்பங்கள் நடந்து கடைசியாக கைது பண்ணியே கூட்டு போகிறாங்க ஈஸ்வரிங்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்ஸ். இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம பாக்யலட்சுமி சீரியலில் சில விஷயங்கள்லாம் நமக்கே